நண்பர்களே, இன்று முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். என்னவெனில், முஜிபுர் ரஹ்மான் எம்பி ஆம், போதை வஸ்து கும்பலோடு தொடர்புடையவர் என்று ஒரு சொல்லி இப்பொழுது ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற இடங்களிலே அதிகமான விமர்சனங்கள், அவர் மீது கண்டனங்கள், விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை நாம் அவரிடம் கேட்க இருக்கின்றோம். எங்களோடு தற்பொழுது முஜிபுர் ரஹ்மான் எம்பி இருக்கிறார். அவரோடு கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் முஜிபுர் ரஹ்மான் எம்பி. வலைக்கும் சலாம். சரி, இந்த போதைப் பொருள் கும்பலோடு உங்களுக்கு தொடர்பு இருப்பதாக தற்பொழுது செய்திகள் வருகின்றன. அதனுடைய உண்மையான நிலவரம் என்ன? இனி இப்ப ஒரு 2 கிழமைக்கு முந்தி சொன்னாங்க, நாங்க தான் ஈஸ்டர் சண்டே அட்டாக்ல மாஸ்டர் மைண்ட் அந்த சொன்னாங்க, நாங்க தான் மகாமுலகாரோர். இப்ப சொல்றாங்க, இந்த அரசாங்கம் சொல்றாங்க போதை பொருளோட வியாபாரம் செய்யறவர்களோட தொடர்பு இருக்கிறது. உண்மையான இந்த நிலைமை, நான் இன்றைக்கு உண்மையா இந்த நியூஸை போட்டது சிரசையும் சக்தி அவங்க தான் இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணி இருந்தது. உண்மையா இந்த நியூஸை பார்த்ததுக்கு போறோம், நான் உண்மையா இந்த நியூஸ் எனக்கு 2-3 பேர் காலையில சொன்னாங்க, நான் அவ்வளோ அது கேர் பண்ணே மீன்ல இது என்ன நியூஸ் அதுக்கு போறதுதான் எனக்கு விளங்குது இதுல பாரதூரம் என்னாண்டு. இது என்னன்றா, இப்ப கடந்த வாரம் எனக்கு ஒரு கடிதம் வந்தது சிஐடியில இருந்து. என்னுடைய டெலிபோனுக்கு வெளியில சிறைசாலையில இருக்கக்கூடிய ஒரு சந்தேகப்பட்ட நபருட சிம் கார்டை கைது செய்த நேரத்துல, அதிலே அவர்கள் விசாரணை செய்யற நேரத்துல அவருடைய அந்த சிம் கார்டு மூலமா என்னுடைய டெலிபோனுக்கு டெலிபோன் கால் வந்திருக்கிறது. அதை பத்தி கொஞ்சம் விசாரணை செய்யறதுக்கு நீங்க சிஐடிக்கு வாங்கன்னு சொன்னார்கள். அப்ப நான் நேற்று போனேன். அப்ப நேற்று போய்த்து பார்த்தா அவர்கள் அந்த நம்பரை எனக்கு காட்டினார்கள். அப்ப நான் பார்த்துட்டு சொன்னேன், அந்த நம்பர் எனக்கு தெரியும். இந்த நம்பர் கடந்த காலத்துல எங்களோட அரசியல் வேலையில ஈடுபட்டக்கூடிய ஒருவருடைய நம்பர் தான் இந்த நம்பர். இந்த நம்பரோட நான் பேசி கதைச்சி இருக்கிறேன். என்னன்னா, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்கள் எங்களோட கலந்து கொள்ற ஒருவர், இவருடைய நம்பர் தான். அப்ப பார்க்க போக்குல என்ன நடந்திருக்குதுன்னா, அப்ப இந்த எங்களோட பேசி காய்ச்சினா இந்த நம்பருக்கு சேர்ந்த அவருடைய ஒரு ரிலேஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போலீஸால. இப்ப அவரு வெளிக்காட ரிமாண்ட்ல இருக்கிற நேரத்துல அவருக்கு இந்த சிம்மை இவர்கள் கொடுத்திருக்கிறாங்க ரிமாண்ட்ல இருந்து பேசுறதுக்கு. அப்ப அந்த நேரம் தான் இந்த சிம்மை கைது செய்து இருக்கிறாங்க. அப்ப நாங்க தேடி பார்த்து இப்ப இந்த விசாரணைகளை என்ன வாய்மொழி இருக்க போகல நான் அவங்ககிட்ட கேட்டேன், இப்ப நீங்க சொல்றது போல எனக்கு ரிமாண்ட்ல இருந்து கோல் வந்திருக்குதாண்டு. அப்ப அவர்கள் சொன்னாங்க, ரிமாண்ட்ல இருந்து கோல் இல்ல, ஆனா இந்த ரிமாண்ட்ல பாவிச்சு இந்த சிம்ல இருந்து கோல் இருக்கிறது. நான் கேட்டேன், எப்ப வந்திருக்கிறது? அப்ப சொன்னாங்க 21 இருந்து 2021 இருந்து 24 வரை காட்டி உங்களுக்கு கோல் வந்திருக்குது. அப்ப நான் சொன்னேன், இப்ப இந்த நபர் எப்ப ரிமாண்டுக்கு போனாங்க? அவர் 24 தான் அவரை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அவர் ரிமாண்ட்ல இருக்கிற நேரத்துல எனக்கு டெலிபோன் கால் பண்ணிருக்கிறாரா? அப்படி ஒரு கோலும் வந்தில்லை. அப்ப நான் சென்னன் கொண்டு அப்ப அந்த அந்த இப்ப இந்த ரிமாண்ட்ல இருக்கிறவரை பத்தி இவங்க என்கிட்ட விசாரிச்சேன். நான் சொன்னேன், அவர் எனக்கு யாருன்னு அவ்வளவு தெரியாது. எனக்கு இந்த சிம்மா பாவிச்சவங்களை தான் எனக்கு நல்லா தெரியும். அவர்கள் எங்களுடைய அரசியல் விஷயங்கள்ல வந்திருக்கிறார்கள், ஈடுபட்டிருக்கிறார்கள், பல விஷயங்கள்ல வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களோட கட்சி என்று மட்டும் இல்லை, இப்ப போன எலெக்ஷன்ல மொட்டு கட்சிக்கு வேலை செஞ்சாங்க, போன ஜனாதிபதி எலெக்ஷன்ல மாலிமாவுக்கு வேலை செஞ்சாங்க. இனி அவங்க மத்திய கொழும்புல இருக்கிறதுனால என்னையோட அரசியல் ரீதியா எங்களோட கட்சிக்கும் உதவி செஞ்சு இருக்கிறாங்க, வேலைகளுக்கு வருவாங்கண்டு. அதே போல அப்ப நான் கேட்டேன், இந்த டெலிபோன் கால் வந்த டவர்கள் என்ன? அப்ப சொன்னாங்க, இந்த டெலிபோன் கால் எல்லாம் வந்திருக்கிறது மாளிகாவத்த டவர்ல இருந்து, கிராண்ட் பாஸ் டவர்ல இருந்து. அப்ப நான் கேட்டேன், வெளிக்காடுக்கு சொந்தமான ஒரு டவர் ஒன்று இருக்குது, அந்த டவர்ல இருந்தும் வந்திருக்குதாண்டு. அப்ப அந்த சிஐடி ஆபீசர் மாதிரி சொன்னாங்க, அந்த டவர்ல இருந்து மந்திரித்துவமா கால் வந்தில்ல, இந்த 2 டவர். அப்ப நான் இந்த 2 டவர் சொல்றது, அப்ப அவட வீடு இருக்கிறது மாளிகாவத்துல, அப்ப அங்க இருந்து தான் அப்ப எனக்கு கழிச்சு இருக்கிறாங்க. அப்ப அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதோட நான் சொன்னேன், அப்ப அந்த வேற என்ன அவங்களுக்கு தேவைன்னு சொன்னாங்க. அப்ப இல்லை, எங்களுக்கு இதைத்தான் கேட்க தேவையா இருந்தது. அப்ப நான் கேட்டேன், இந்த உள்ளுக்கு இருக்கிறவர் பாத்தாள் உலகத்தோட சம்பந்தப்பட்ட ஒருவரா, அப்படி இல்லாட்டி என்ன சரி பெரிய ஒரு அநியாயம் செய்த ஒருவரான்னு நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல, அவரு ஒரு இளைஞர் ஒருவர், அவர் இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் பட்ட ஒருவரா தான் இருக்கிறாரு, இனி அப்படித்தான் அவருடைய நிலைமை என்று சொன்னாங்க. இப்ப இதுதான் எடுத்த வாய்மொழி. இப்ப இது நான் இந்த வாய்மொழியை வந்ததுக்கு பிறகு நான் இன்றைக்கு காலையில இந்த சிரச சக்தி பார்க்க போகல தான் எனக்கு தெரியும், இப்படி ஒரு பொய்யான நியூஸ் போட்டு இருக்கிறாங்க. இந்த 53 கோலும் எனக்கு சிறைசாலையில் இருந்து வந்தேன்.
முதலாவது விஷயம்தான், போதை பொருள்களோட வியாபாரிகளோட அவர் சிறையில இருக்க போகல எனக்கு 53 கால் பண்ணியிருந்தாராண்டா, என்னைய சிஐடியால விட்டிருப்பாங்களா? உங்களை பிடிச்சு ரைட். உடனடியா விசாரணைகள் உடனடியா என்னைய செய்திருக்கலாம். பிடிச்சி என்னைய வச்சு என்னைய டிஓ அடிச்சு ரைட் என்னைய விசாரணை பண்ணுவாங்க. அப்ப அந்த ஆபீசர்மாருக்கு எல்லாம் தெரியும் இந்த டெலிபோன் கால் எல்லாம் உள்ளுக்கு இருந்து வரல, வெளியில எங்களோட அந்த அரசியல் ரீதியா சம்பந்தப்பட்ட நபர்கிட்டால வந்து என்னைய அவங்க விட மாட்டாங்க, என்னைய வச்சுக்கொண்டு கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்ப சிஐடிக்கும் விளங்கிச்சு இதுல விசாரணை பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு அரசியல்வாதி, எங்களுக்கு பல நபர்கள் கால் பண்றது, நாங்க பேசுறது, இனி அவர்கள் செய்த குத்தங்களுக்கு நாங்க உடந்தையாவி இருந்தவும் இல்லை, அதுக்கு ஆதரவு கொடுத்தவும் இல்லை. இனி இது எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எனக்கு ஒரு என்னடா உங்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கத்துல பிழைகளை வன்மையா பேசக்கூடிய ஒருவர் தான் நான். இப்ப கடந்த காலத்துல எங்களுக்கு கடந்த இந்த ராஜபக்சேட ஆட்சியில இருந்த அவர்கள் எங்களுக்கு சொல்றது, நாங்க ஈஸ்டர் குண்டு தொடர்போட குண்டு வெடிக்கோட எங்களுக்கு தொடர்பு இருக்குதுண்டு. இப்ப இந்த அரசாங்கம் சொல்ல போறாங்க போல எனக்கு விளங்குது எங்களுக்கு பாத்தாள உலகத்தோட தொடர்பு இருக்குதுண்டு. இனி இது எனக்கு விளங்குது அவ்வளவு நல்ல இல்லை. இது கொஞ்சம் நாங்க அரசியல்ல இந்த கூடுதலா பேசுற சுற்றியோ அப்படி இல்லாட்டி நாங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கிற சுற்றியோ எங்களுடைய வாயை மூடுறதுக்கு சில சதிகள் நடக்குதான்னு ஒரு சந்தேகம் ஒன்று எனக்கு இப்ப வந்திருக்குது. ஆனா என்ன விஷயம் என்ன, இப்ப நீங்க தன்னிலை விளக்கம் சிங்களத்துல உங்களோட பேஸ்புக்ல போட்டிருக்கிறீங்க, அதை விட வேகமாக மற்ற விஷயம் நீங்க பாதாள உலக கோஷ்டியோட தொடர்புடைய விஷயம் என்று சொல்ற விஷயம் அதிகமா பரவுது. இப்ப இது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை ஏற்படுத்தும்? இல்ல நான் இப்படி பரவுதான்டா இப்படித்தானே. இப்ப 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 அரசாங்கத்துக்கு சார்பா இருக்கிறவங்க ஷேர் பண்றாங்க, அவங்க கொமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நியூஸ் உண்டு. இப்ப என்னன்னா இந்த அரசாங்கத்தை கூடுதலா விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிஸ் மாறல நானும் ஒருவர் தான். எனக்கு அப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்த சீரிக்கே அரசாங்கத்துக்கு சார்பா இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருநாள் போல, அவங்களுக்கு மிக சந்தோஷம். இனி அதை சுற்றி அது கூடுதலா பரவும். இனி உண்மை அப்படி ஒரு உண்மை ஒன்று இருக்குதானே, என்னை கைது செஞ்சுப்பாங்களே, அப்படியாண்ட என்னைய வச்சுக்கொள்ள மாட்டாங்களே, என்னைய அப்படி விட மாட்டாங்களே. அப்ப இதுல உண்மையா ஒரு பொய்யான ஒரு நியூஸ் ஒன்று தான் இது பிளான் பண்ணினாங்க. அதுதான் எனக்கு செல்ல. இனி அந்த பொய்யான நியூஸோளுக்கு மிச்ச நாள் ஓட இயலாது, அது சீக்கிரமா அந்த நியூஸ் விழுந்துரும். இனி இந்த நியூஸ் ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மீடியாக்களுக்கு எல்லாம் நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா இவர்களே உங்கள்கிட்ட தன்னில விளக்கம் கேட்காம இந்த ஸ்ப்ரெட் பண்ணி விட்டார்களே இந்த நியூஸ். இல்ல அதுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால சிரச மட்டும் தான் இது போட்டாங்க, வேறொரு நியூஸ் சேனலும் போட இல்ல. இது சிரச போட்ட நியூஸை தான் எல்லாரும் பிக் பண்ணினாங்க, மற்ற சேனலோட எல்லாம் போடல. ஏன்னா அப்படி இப்ப இதுக்கு இப்ப எங்களுக்கு விளங்குது, இப்ப சிரச வந்து அரசாங்கத்துக்கு சார்பா வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல் ஒன்று தானே, அவங்க எதிர்கட்சிக்கு தான் அட்டாக் பண்றாங்க. இனி சிரசையும் எனக்கு விளங்குது அரசாங்கத்தோட சேர்ந்து கொண்டு எங்களுக்கு ஒரு சதி ஒன்று செய்யறது போலதான் எனக்கு விளங்குது. இது பரவாயில்ல, அல்லா இருக்கிறான். அனுரகுமார திசாநாயக்கா உங்களுடைய நண்பர், முக்கியமாக அனுரகுமார திசாநாயக்கோட மீடியா செக்ஷன்ல ஹெட்டா இருக்கிறவரும் இதை ஷேர் பண்ணி இருக்கிறாரு, ரைட்டா? அதுல அவரோட பேரு சிசிர, அவரு தான் ஜனாதிபதி மீடியா செக்ஷன்ல ஹெட். அப்ப அவரும் இதை ஷேர் பண்ணி இருக்கிறான்டா, அந்த சதி அங்க இருந்து தான் வந்திருக்கிறதுன்னு தான் இப்ப எனக்கு விளங்குது. இல்ல அனுரகுமார திசாநாயக்க தனிப்பட்ட முறையில என்னோட அவங்க தனிப்பட்ட முறையான நாங்க அரசியல் ரீதியா சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறோம், அவரோட அவரும் ஒன்றுக்கு வேலை செஞ்சிருக்கிறோம், அரசியல் ரீதியா எல்லாம் இருந்திருக்கிறோம். ஆனா நான் நினைக்கல அவர்கள் உருவாக்க போன அரசியல் கலாச்சாரம், புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக்க வந்தவர்கள் இப்ப அந்த மொட்டு கட்சிட அரசியல் கலாச்சாரம் தான் பேய்த்து கொண்டிருக்கிறது. இப்ப இதுதான் போறாங்க. இதுல ராஜபக்சேட ஆட்சி உருவாக்க வந்த அரசியல் கலாச்சாரத்தை தான் அனுரகுமார் திசாநாயக்கையும் முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போறாரு. பொய்யான குற்றச்சாட்டுகள் போட்டுக்கொண்டு, இல்லாத குற்றச்சாட்டுகளை உருவாக்கி கொண்டு, இப்ப இதைத்தான் ராஜபக்சேங்கட அரசியல் கலாச்சாரம். இப்ப இந்த கலாச்சாரத்தை தான் மாலிமாவும் கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. இனி அவ்வளவுதான் எனக்கு கண்டா விளங்குது. அதுக்காக எனக்கு ஒன்றும் இதை பத்தி சொல்றது கேளா. எங்கட மனசுக்கு தெரியும், நாங்க இவ்வளவு காலமா கொழும்புல நேர்மையா அரசியல் செஞ்சிருக்கிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 500 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது மத்திய கொழும்புல, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட என்னைய பத்தி ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை. நான் அந்த
அந்த பாத்தாள உலகத்தோடையோ போதை பொருள்களோடையோ இல்லாட்டி வேற தீவிரவாதிகளோடையோ அப்படி தொடர்பு இருக்குது. அப்படி இருந்துட்டு இந்த 35 வருஷ காலத்துக்கு எனக்கு ஒரு குத்தச்சாட்டும் இல்லை. அப்படி கோர்ட்ஸ்ல கூட எனக்கு ஒரு வழக்கும் இல்லை. அப்ப நான் மிக நேர்மையாக அரசியல் செஞ்சு கொண்டு வரேன். எங்களுடைய சமூக பிரச்சனைகளை பேசிக்கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொது பிரச்சனைகளை பேசிக்கொண்டு வந்த ஒரு வரலாறு எங்களுக்கு இருக்குது. அந்த வரலாறு சும்மா உருவாவினதல்ல, அதை வீதியில இறங்கி போராடி நாங்க உருவாக்கி கொண்ட வரலாறு அது. அது அந்த எங்கட வாப்பா அரசியல்வாதி சுட்டி நான் அரசியல்வாதிக்கு வந்ததோ, வாப்பா மினிஸ்டர் ஆயின்னு சொல்லி நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்ததோ அப்படி ஒரு வரலாறு ஒன்று அல்ல. அப்ப அதனால அந்த தன்மையை இல்லாமக்கிறதுக்கு பல நபர்களுக்கு முயற்சி இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. இப்ப இந்த அரசாங்கத்துக்கும் என்னையா ஒரு மண்டக்குத்து தான் அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல நான் பேசுற விஷயங்கள், நான் அவங்கள கண்டிக்கிற விஷயங்கள், அவங்களோட ஊழல்கள் நான் வெளியே கொண்டு வர்றது. இனி அவங்களுக்கு என்னைய ஒரு அப்ப அரசாங்கத்துக்கும் இணையால பல மண்டக்குத்துகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் அவங்களோட ஊழல்கள் வெளிக்கு வரேன், நான் அவங்களோட பிழைகளை சுத்தி காட்டுறேன். இனி அதனால இந்த நாட்டுல எங்களுக்கு எதிரான நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. அது எனக்கு விளங்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு உதயகம்மன் பிள்ளையோட புஸ்தத்துக்கு நான் விமர்சனம் செஞ்ச தீரிக்கு அவங்களோட பக்கத்துல இருந்து என்னைய சாரானோட எனக்கு தொடர்பு இருக்குதுன்னு வந்து கொண்டு சொன்னாங்க. இப்ப இவங்க சொல்றாங்க போதைய பொருள்களோட தொடர்பு இருக்குதுன்னு. இனி அதெல்லாம் குணமாறது எங்களுடைய வாய்களை மூட்டி எங்களுடைய வாய்களை பொத்த வைக்கிறதுக்கு தான் இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வருவது. இன்ஷா அல்லாஹ் நாங்க எதிர்காலத்துல பார்ப்போம். இல்ல, தொடர்ச்சியா இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறீங்க. இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்களை விட நல்ல அரசாங்கம் என்றுதானே மக்கள் சொல்கின்றார்கள். தொடர்ச்சியான விமர்சனங்களை நீங்க வைக்கின்றீர்கள். சரி, இல்லம்மா, அவங்களுக்கு சார்பா இருக்கக்கூடிய ஆட்கள் அரசாங்கம் நல்லவன் சொல்றாங்க, அது உண்மைதான். அப்படித்தான் இனி அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்கள் சொல்லுவாங்க அரசாங்கம் நல்லவன். இப்ப நான் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய உறுப்பினர் ஒருவர், நான் இனி அரசாங்கம் செய்யக்கூடிய குத்தங்கள் குறைகள் காட்டுறது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு தான் என்னைய பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப என்ன பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க, எதிர்கட்சிக்கு வாக்களித்து நீங்க பேசி அரசாங்கத்தில் குத்த குறைகள் இருந்தா அதோட காட்டுங்க, நீ அதான் என்ன பொறுப்பு. இனி அதே போல அரசாங்கத்துக்கு வாக்களிச்ச மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள பொறுத்த வகையில் அரசாங்கம் நல்லா அவங்க செய்யறாங்க. எதிர்கட்சியில் இருக்கிற ஆட்களுக்கு அதுதான் ஜனநாயகம். இனி அந்த ஜனநாயகத்தை புரிஞ்சு கொள்ள வேணும் எல்லாரும். இனி அதனால இப்ப நாங்கள் அரசாங்கம் நல்ல விஷயங்கள் செஞ்சா நாங்க அது நல்ல விஷயம் என்று தான் சொல்லுவோம். அதை நாங்க என்ன காரணத்தை கொண்டும் அது பிழை என்று சொல்ல போறது இல்லை. இந்த அரசாங்கத்துடைய எல்லாமே பிழை என்று எங்களுக்கு சொல்லல. அவர்களுடைய சாதகமான விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை நான் மறைக்கவில்லை. அதே போல அவங்க செஞ்ச பிழைகள் இருக்கிறது, அவங்க செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பிழைகள் இருக்கிறது. அவங்க செய்ய மாட்டேன் என்று மற்ற அரசாங்கத்தை அவங்க விமர்சனம் பண்ணினாங்க, அவங்களும் அதே செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இனி அதெல்லாம் நாங்க பேசத்தானே வேணும். ஆனா இப்ப மஹிந்த ராஜபக்ஷ போலேயே இந்த அரசாங்கம் நடந்து கொள்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க தொடர்ச்சியா வைக்கிறீங்க. அதுக்கு என்ன? நான் சொல்ற கலாச்சாரம், நான் சொல்றேன் அரசியல் கலாச்சாரம், மஹிந்த ராஜபக்சேவோட அரசியல் கலாச்சாரம். இப்ப அதுதான் இப்ப உங்களுக்கு விளங்குது. இப்ப என்னுடைய இந்த விஷயத்துல அவங்க எல்லாரும் அதை ஷேர் பண்றாங்க தானே. அது எவ்வளவு பொய்யான ஒரு விஷயம் உண்டு. ஜனாதிபதியோட மீடியால இருக்கக்கூடிய அவரோட மீடியா டிரெக்டரும் அவரோட பேஸ்புக்ல போட்டு இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு பொய்யான விஷயம். இப்ப இதைத்தான் ராஜபக்சேவும் செஞ்சது. நீ அதைத்தான் நான் சொல்றேன். அரசியல் கலாச்சாரத்துல இவங்கடையும் அவங்கடையும் அரசியல் கலாச்சாரத்துல ஒரு வித்தியாசம் இல்லை என்னைய பொறுத்த வகையில. ராஜபக்ச உருவாக்கின அரசியல் கலாச்சாரம் தான் போகுது. நாங்க என்ன சரி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி சரி என்ன சொல்லுவாங்க, கொமெண்ட் அடிப்பாங்க எங்களுக்கு ஏசி. ரைட், எங்களுக்கு ஏசி எங்களோட மதத்தை இழுத்து எங்களோட இனத்தை இழுத்து நீங்க சிங்கள மொழியிலே பார்த்தாலும் நிறைய கொமெண்ட் அடிக்காங்க. ரைட், இப்ப அது அந்த காலத்திலயும் இருந்தது. இப்ப இவங்க அந்த அரசியல் கலாச்சாரம் மாறவில்லை, நீ அதே அரசியல் கலாச்சாரம் தான் போகுது. இப்ப இதுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்ல பாப்போம், சீரியஸா அந்த நியூஸை கரெக்ட் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இனி அவங்க நியூஸை கரெக்ட் பண்றேன்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன் நான். மிக நன்றி முஜிபுர் ரஹ்மான் எம்பி, உங்களுடைய தன்னிலை விளக்கத்தை தந்தமைக்கு மிக நன்றி உங்களுக்கு. ஓகே. பாதாள உலக குழு தொடர்புடைய ஒருவர் முஜிபுர் ரஹ்மான் எம்பிக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்திருக்கின்றார் என்று இன்று முழுவதிலும் பேஸ்புக், டிக்டாக், யூடியூப் தளங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பான ஒரு தன்னிலை விளக்கத்தை முஜிபுர் ரஹ்மான் எம்பி எனக்கு தந்தார். மற்றும் ஒரு காணொளியில் மற்றும் விருந்தினர்களோடு சந்திப்போம். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.